அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த உலகில் எத்தனையோ விஷயங்களை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய நாம் கைவிரல் ரேகையை பற்றி சிந்தித்திருக்கிறோமா? இதை பற்றி அல்லாஹ் தமது திருமறையில் கூறும்போது, அயஹ்சபுல் இன்சானு அல்லன் நஜ்மஅ இலாமா, அவனுடைய எலும்புகளை நாம் ஒன்று திரட்டவே மாட்டோம் என்று மனிதன் நினைக்கிறானா? பலா காதிரீன அலா அன்னு சவ்விய பனானா, அவ்வாறல்ல, அவனது விரல் நுனிகளையும் சீரமைக்க ஆற்றலுடையோராவோம். மனித உடலில் எத்தனையோ முக்கியமான அங்கங்கள் இருக்கும்போது கை விரல் ரேகையை குறிப்பிட்டு கூறுவதன் காரணம் என்னவென்றால், வேறு எந்த அங்கமாக இருந்தாலும் அது இவருடையதுதான் என்று நம்மால் அடித்து கூற முடியும். ஏனென்றால் அதுபோல் பலரது அங்கங்கள் அமைந்திருக்கும். ஒரு மனிதனிடமிருந்து இன்னொரு மனிதன் முழுமையாக வேறுபடுவது விரல்களில் அமைந்திருக்கும் ரேகைகளால் தான். ஒருவரது ரேகைகளைப் போல இன்னொருவரது ரேகைகள் நிச்சயமாக இருக்காது. சுப்ஹானல்லாஹ், என்ன ஒரு நுணுக்கமாக விரல் ரேகைகளை அல்லாஹ் படைத்திருக்கிறான். இந்த விரல் ரேகைகளின் மூலமாக அல்லாஹ்வின் வல்லமையையும் ஆற்றலையும் இன்னும் தெளிவாக அறிந்து கொண்டோம்.